சார், இப்ப தாவேகா பாத்தீங்கன்னா, தாவேகா அந்த ஆட்சிக்கு வந்தது சாதி, மதம், பணம் இந்த விஷயங்கள் எல்லாம் உடைச்சிட்டு நாங்க வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. அந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அதாவது இது வந்து நாங்களே உட்பட வந்து கடந்த 5 வருஷமா அதிகமான வந்து பிரச்சாரம். நாங்கள் வந்து என்னென்ன பிரச்சாரம் பண்ணோம்? ஊழல் ஒழியோன்னு பிரச்சாரம் பண்ணோம். ஆமா. மிதமிஞ்சி ஊழல் ஒழியோன்னு. ரெண்டாவது வந்து மதுவிலக்கு வந்து மது வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு உண்டாகுது. இளைஞர்களை வந்து பாதிப்படை செய்து, அதே போல ஆண்கள் வந்து குடித்து இளம் விதவைகள் உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்குது. பல குடும்பங்கள் இதனால வந்து வீதிக்கு வருது, நாசமாகிறது. எனவே தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. ஸோ அதே போல வந்து ஊழல்ங்கிறது எல்லா பகுதியிலையும் வந்து ஊடுருவி போயிடுச்சு. அதே போல ஒரு பிடிஓ அலுவலகம் சென்றா, ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனா, அல்லது கட்டட வரைபடத்துக்கு போனால், எங்கே போனாலும் வந்து ஊழல் மிதமிஞ்சி இருந்தது. அதனால வந்து இந்த ஊழல் ஒழியணும், மது ஒழியணும் அப்படிங்கிற பிரச்சாரங்கள் எல்லாம் நாங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டிருந்தோம். ஸோ இது போல பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு உண்டான சூழல்கள் இருந்தது. அரசியல் மாற்றம்னா சூழல் இருந்தது. அப்போ வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் திமுக. அவர்களை செய்யாத போது அதுக்கு ஒரு அரசியல் மாற்று அரசியல் வந்து கொண்டு வரணும் நாங்களே பேசணும். அப்ப ஒரு வலுவான கூட்டணி, திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி அமையாத போது, மக்கள் மத்தியில தென்படாத போது, சரி இது இவங்களும் வந்து இது ஊழல் ஒழிக்கிறோம்னு சொல்றாங்க அப்படிங்கிற போது மக்கள் ஒரு சோதனைக்காவது புதுசா பார்க்கலாமே என்ற உணர்வோடு வந்து இன்னைக்கு அவருக்கு ஓட்டளிச்சிருக்கிறாங்க. இதுதான். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தோட புதிய தமிழகம் தேர்தலுக்கு முன்னால கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எதுவும் நடந்ததா சார்? இல்ல, அதாவது அது கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்ல முடியாது. அந்த கட்சியினுடைய சில முக்கியமான நண்பர்கள் எங்களை வந்து ஜனவரி மாதத்துல எங்களை வந்து சந்தித்தார்கள். ஓகே. அதுக்கு பிறகு அது வந்து தொடர்ந்து வந்து அது வளர்ந்து போகல. ஓகே. அது என்ன காரணமும் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் வந்து எங்களுடைய பாதையில போயிட்டோம், அவங்க பாதையில போயிட்டோம். ஓகே சார். சார், இந்த தேர்தலில், அதாவது 2026 தேர்தலில் புதிய தமிழகம் தனித்து விடப்பட்டதா நீங்க உணர்றீங்களா? இல்ல, அதையே அந்த வார்த்தை செய்யணும். நாங்களாக வந்து நாங்க ஏன் தனித்து விடப்படும்? எங்களுக்கு வந்து எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஆனா புதிய தமிழகம் எப்பவுமே வந்து கொள்கையில வந்து நாங்க வலுவா இருப்போம். கொள்கை என்பதை விட சுயமரியாதையில புதிய தமிழகம் கட்சி பார்ட்டி ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சுயமரியாதையை விட்டு நாங்கள் ஒரு படி கூட கீழே போனது கிடையாது. இதுதான் வந்து எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய அடிப்படை லட்சியம்.